இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆட்சன்ஸில் நீங்கள் வந்து $10 வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ $10 ரீச் பண்ண வித்தின் ஒரு 24 hours உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுவாங்க. இது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா மேலே வந்து யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி ஆன் ஹோல்ட், ஆக்ஷன் ரிக்வயர்ட் டு ரிலீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் பேக்ரவுண்டோட இந்த மெசேஜ் வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் செக்ஷன், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் அப்படி இந்த டீட்டெயிலாம் காட்டும். டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து பேங்க்கில் போடக்கூடிய அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் செக்ஷனில் வந்து காட்டும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அண்ட் $100 வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரெஷோல்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி, அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பாப்அப் பின் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கிளியராக இருக்கணும், புரியுதுங்களா. ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பீங்க உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய அட்ரஸு பேர் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேரும் உங்களுடைய ஐடி கார்டு நீங்கள் சப்மிட் பண்ண போகிற ஐடி கார்டில் இருக்கக்கூடிய பேரும் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு வந்து ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேரை நீங்கள் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல வந்து மேலே சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மார்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் இந்த ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீஎடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐடி கார்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆதார் கார்டு வந்து நாட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நேம் ஆன் த ஐடி சுட் எக்ஸாக்ட்லி மேட்சாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நேம் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமும் அண்ட் உங்களுடைய ஐடி கார்டில் வந்து இருக்க போகிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. உங்களுடைய பேர், அட்ரஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி ரீஎடிட் வந்து பண்ணிக்கிங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர் ஐடி வந்து இப்போ நம்ம வந்து அப்லோடு வந்து பண்ண போகிறோம். அண்ட் ஓட்டர் ஐடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஸோ ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள். அண்ட் பேன் கார்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும். அண்ட் ஓட்டர் ஐடியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து எடுத்துக்குங்க. பேன் கார்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட் பேஜ் போதும். ஆல்ரெடி நான் பேன் கார்டில் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்போர்ட்டில் நான் வந்து பண்ணதில்லை. ஸோ யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எத்தனை பக்கம் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் பேஜ், ஸோ நீங்கள் எந்த பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களும் அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை வந்து நான் வந்து இப்போ அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக நீங்கள் என்ன இமேஜ் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதோடைய ப்ரிவியூ வந்து சின்னதாக வந்து காட்டும், புரியுதுங்களா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பேர், அட்ரஸ் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிங்க. ஐடி கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ வித்தின் ஒரு 2 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ தி ப்ராசஸ் மே டேக் ஃபியூ டேஸ். வி வில் இமெயில் the result. If you are unable to verify your identity, you will need to submit your documents again. You have a limited number of attempts அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 3-4 daysல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் வந்து அனுப்புவாங்க என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஐடி கார்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடென்டி வந்து வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து திரும்ப ரீசப்மிட் வந்து பண்ணணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 times வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணினாங்க அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து யுவர் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் அலோ
a few days for verification அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து காட்டும். அண்ட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இவர் பேமெண்ட்ஸ் ஆர் கரண்ட்லி அண்ட் ஹோல்ட் ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் டு ரிலீஸ் பேமெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள், 2-3 days வந்து வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெசேஜும் உங்களுக்கு வந்து ஹிடன் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி வெரிஃபிகேஷன் இப்போ தான் வந்து பண்ணேன். வித்தின் ஒரு 1 minute கூட ஆகலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணி முடிச்சுட்டு நான் மெயில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 நிமிஷம் கூட ஆகலை. மேலே வந்து பாருங்கள் எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் மெயில் நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த செகண்டே நான் மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வெரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? நான் வந்து இந்த வீடியோவில் இப்போ கடைசியில் சொல்லியிருப்பேன் 2-3 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித்தின் செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, உங்களுக்கு வந்து ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் கிளியராக உங்களோட ஐடி கார்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸில் ஒரு 5 secondsலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருது. அண்ட் உங்களுடைய ஐடி கார்டு வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அண்ட் கிளியராக இருக்கிற மாதிரி கொடுங்க. உங்களுடைய பேர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுங்க. இது எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு 10 seconds தான் உங்களுடைய ஐடி கார்டு வந்து வெரிஃபை வந்து ஆயிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.